அவனுக்கு எவ்வளவு லாபம் தெரியுமா? எவ்வளவு கோடி லாபம் தெரியுமா? லட்சக்கணக்கான கோடிகள் லாபம். ஒரே ஒரு விளம்பரத்தை வச்சு எடுத்துட்டு போயிடறான். மக்களும் வாங்கி வாங்கி போட்டு என்னைக்காவது ஒரு நாள் சிவப்பாயிட மாட்டோமா, என்னைக்காவது ஒரு நாள் சிவப்பாயிட மாட்டோமான்னு வாங்கிக்கிட்டே இருக்காங்க. அவனு பேரை மாற்றி மாற்றி எதையாவது ஒன்று போட்டு விற்றுக்கிட்டே இருக்கான். இதே விளம்பரத்தை ஆப்பிரிக்காவில் போய் போட்டால் ஆப்பிரிக்காக்காரன் சிரிப்பான். ஏன் அவனை போய் சிவப்பாக்க வை பார்ப்போம், முடியுமா? முடியாது. இன்னொன்று சொல்கிறேன் கேளு. இதுக்கு முன்னாடி ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஒரு விளம்பரம் வந்துச்சு, உங்களுக்குலாம் தெரியுமா என்னன்னு தெரில. எருவாமேட்டின்னு. உங்கள் தலையில் உடனே முடி வளர்ந்து விடும் 3 மாதத்தில்னு அமேசான் காடுகளிலிருந்து கொண்டு வந்து எடுக்கப்பட்ட அரிய வகை மூலிகை. இதே டயலாக தான் சொல்லுவாங்க. இப்போ இந்த எருவாமேட்டின் எங்கே போச்சு உங்களுக்கு? அதாவது சொல்கிறேன், நான் விளம்பரத்தை பற்றி சொல்கிறேன். விளம்பரத்தை பற்றி ஏன் இந்த பிச்சைக்காரன் பேசுகிறான்னா, விளம்பரம் தான் மக்களை சுரண்டுது, விளம்பரம் தான் மக்களை தீர்மானிக்குது, விளம்பரம் தான் நீ என்ன பண்ணணும், காலையில் எப்போ எந்திரிக்கணும், எப்போ குளிக்கணும், என்ன சோப்பு போடணும், நீ இன்னும் என்ன ட்ரெஸ்ஸு போடணும், என்ன சென்ட் அடிக்கணும், என்ன பல்லு விளக்கணுன்றதை முதற்கொண்டு, நீ என்ன ஜட்டி போடணுன்றதை முதற்கொண்டு இந்த விளம்பரம் தான் தீர்மானிக்குது. நீ வாழ்கிற வாழ்க்கை அது உண்மையாக உனக்கு பிடிச்ச வாழ்க்கை கிடையாது. கார்ப்பரேட் நிறுவனங்கள் உன்னை இப்படித்தான் வாழ வைக்குது. அவன் என்ன நினைக்கிறானோ அந்த வாழ்க்கையை தான் நீ வாழ முடியுமே தவிர நீ நினைக்கிற வாழ்க்கையை வாழவே முடியாது. அவங்க சொல்கிற வாழ்க்கையை தான் இப்போ இருக்கிற எல்லா மக்களும் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அதை விட்டு வெளியில் வரணும்னா உன் தாத்தன் பாட்டெல்லாம் வாழ்ந்தான் பார்த்தியா, அப்படி வாழணும். அப்படி வாழ்ந்தாதான் நீ ஆரோக்கியமாகவும் வாழ முடியும், நோய் நொடி இல்லாமையும் வாழ முடியும். டிவியில் போடுற எந்த கருமாந்திரம் கன்றாவியமும் எந்த விளம்பரத்தையும் பார்க்காம நீனா வீட்டில் செய். பல்லு விளக்கணும்னா அந்த காலத்தில் எப்படி பல்லு விளக்குனாங்க? விளம்பரத்தில் வர்ற பேஸ்ட்டை வச்சா பல்லு விளக்குனாங்க? அந்த காலத்தில் எப்படி குளிச்சாங்க? இப்படியெல்லாம் பண்ணுங்கப்பா. அதனால தான் எனக்கு இந்த விளம்பரத்து மேலே ரொம்ப கோபம். இப்போ அந்த எருவாமேட்டின் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு பிராண்டடை போட்டு போட்டு விற்கிறாங்க. மொத்தம் 100 கோடி மக்கள் இருக்காங்களா இந்தியாவில்? அதில் எப்படியாவது இழிச்ச வாங்க 1 கோடி பேர் அந்த எருவாமேட்டினை வாங்கி தேய்ப்பேன். ஒரு வருஷத்துக்கு அப்புறம் தான் தெரியும் அவனுக்கு முடி வளரலைன்னு. அந்த எருவாமேட்டினோட விலை அப்போவே 4000 ரூபா இருந்தது. 4000 ரூபா இருந்த எருவாமேட்டினை 1 கோடி பேர் வாங்கினா 4000 கோடி. எல்லாரும் தேய்ச்சி பார்த்துட்டு முடி வரலன்னு போயிடுவாங்க. திரும்ப அவனே 1 வருஷம் கழிச்சு வேற ஒரு பேரை போட்டு திரும்ப உங்களது வழுக்கை தலையில் முடி வளரும்னு விற்பான். திரும்பவும் அதன் மூலமாவது வளர்ந்துராதா அப்படின்னு திரும்பவும் வாங்க ஆரம்பிப்பாங்க. இதுதான் மக்கள். இது மாதிரி தான் மக்களுடைய காசை சுரண்டி சில கார்ப்பரேட் நிறுவனங்கள் மொத்தமாக வச்சு